ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் பேக் டு ஒன்ஸ் மோர். இப்போ நம்ம ரவா லட்டு செய்கிற ப்ரொசீஜர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 250 கிராம்ஸ் ஆஃப் ரவை எடுத்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகணுங்கிற அவசியம் இல்லைங்க. கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் சேர்த்துக்கோங்க. ரவை நல்லா ஆறி வந்த பிறகு 1 கப் ரவைக்கு 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்து இதை மிக்சர் ஜாரில் போட்டுட்டு நல்லா ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது எப்படி இருக்கணும்னா நல்லா பவுடரியாக சாஃப்டாக இருக்கணுங்க. இந்த மாதிரி கிரைண்ட் பண்ண இந்த பவுடரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு காஸ்ட் அயர்ன் கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் நெய் போட்டுக்கோங்க. அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நெய் வந்து நல்லா சிம்மிலேயே நல்லா உருகுனதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த உடச்சி வச்சுருக்கிற கேஷ்யூ நட்ஸை அதில் போட்டு சிம்லேயே கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதை ஒரு சின்ன பவுலில் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இந்த முந்திரி பருப்பு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ரவா உருண்டை பிடிக்கும்போது அது கூட சேர்த்து யூஸ் பண்ணுவோம். இந்த ரவா உருண்டை இந்த முந்திரி பருப்பு சாப்பிடும்போது அங்கங்கே ஒன்று ஒன்று கடிபடும்போது ரொம்ப டேஸ்டியராக இருக்குங்க. கடாயில் நெய் வந்து சிம்மர்லேயே இருக்கட்டுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா நெய் கூட ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த ரவா அண்ட் சுகர் கிரைண்ட் பண்ண பொடி, அது எவ்வளோ வேணுமோ அதை ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த சூடாக இருக்கிற நெய் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் வந்து மேலே மேலே அப்படியே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த ஃப்ரை பண்ண முந்திரியையும் அதில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே இந்த பொடியை வந்து கொஞ்சம் தூவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இப்படி அழுத்தி பிடிங்க. அது வந்து கையில் படாமல் பிடிக்கணும். ஏன்னா நெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கையில் சுட்டுரும். ஸோ இப்படி அழுத்தி பிடிச்சி ரவுண்ட் பண்ணி சுற்றுனீங்க அப்படின்னா அப்படியே ஒன்று சேர்ந்து அழகாக ரவுண்டாக பால் மாதிரி வந்துருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை செய்கிறீங்க அப்படின்னா 1 இல்லை 2 உருண்டைங்க உடையறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஆனால் நீங்கள் அதை கண்டினியூஸாக செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அழகாக ரவுண்டாக உங்களுக்கும் வந்துருங்க. அதுக்கப்புறம் இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செஞ்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சிட்டிங்க அப்படின்னா 15 to 20 டேஸ் வரைக்கும் ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்காமலே இந்த பொடி நல்லாயிருக்கும். எப்போ வேணுமோ நீங்கள் அந்த நெய் மட்டும் சூடு பண்ணி முந்திரி பருப்பு மட்டும் ஃப்ரை பண்ணி 2த்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு லட்டூஸ் பிடிச்சிக்கலாங்க. நான் இன்னொரு தடவை உங்களுக்கு இதே மாதிரி நெய் மட்டும் போட்டு முந்திரி பருப்பு சேர்க்காம ஒரு பால் ஒன்று செஞ்சு காமிச்சிருக்கேன். ரவா உருண்டை ஒன்று செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் அழகாக ரவா உருண்டை இந்த தீபாவளிக்கு செஞ்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு ரவா லட்டு. உங்களுக்கு இந்த ரவா லட்டு ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.